ஆச்சரியமாக இருக்கிறது. நீ இன்னைக்கு ஒரு மூமினாக முஸ்லீமாக இருப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள், சொர்க்க பாதையை நமக்கு தேடி தந்தவர்கள், ஹரீசுன் அலைக்கும் எல்லா மக்களும் சொர்க்கம் போய்விட வேண்டும் என்று பேராவல் கொண்டவர்கள் என்று, ரவுஃபுர் ரஹீம் அருளாளர் கிருபையாளர் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் வாழ்த்தக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு வாழ்த்து நிகழ்ச்சி வைப்பது என்பது எப்படி பிதத்தாக ஆக்க முடியும்? எனவே அவர்களை வரவேற்பது என்பது இந்த சமூகத்தின் மீது தார்மீக கடமை. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. பிற சில சமூக கதைகளை நாம் படிக்கும் பொழுது, சில சமூக கதைகளை நாம் படிக்கிறோம். பிற மதத்தவங்களை அவர்களுடைய கடவுள்களை குறித்து பார்க்கும் பொழுது அவங்களே தப்பு தப்பா நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. நிறைய தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கடவுள்கள் இருக்க முடியுமா அப்படின்னு அவங்களையே பல பேர் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அது புனிதம் என்று நினைக்கிறாங்க. அந்த தப்பு தப்பாக கடவுள்கள் செய்தது, அவங்க கடவுள்களை என்ன செய்யறாங்க, எதெல்லாம் சிறந்ததாக அவர்களுக்கு தெரிகிறதோ அதையெல்லாம் கடவுளாக்குனாங்க. இதய தெய்வம் என்றார்கள், அதெல்லாம் மண்ணுக்குள்ள போயாச்சு. அருமையான பெருமக்களே, எனவே நீங்க அவர்கள் பொதுவாக எதெல்லாம் சிறந்தது என்று கருதினார்களோ அதையெல்லாம் கடவுளாக பார்த்தாங்க. அவர்கள் தவறு செய்தால் அது புனிதம் என்று கருதினார்கள். ஆனால் புனிதமே நிறைந்த பூமான் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்துவதற்கு கூட இவர்களுக்கு நாவு வரவில்லை என்றால் எந்த பகுதியை நீங்கள் தொட்டு பார்த்தாலும் ஆச்சரியம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நீங்கள் பாருங்க, உலகத்தில் யாரும் அப்படி வாழ முடியாது. என்ன ஆச்சரியம்! ஒரு கவிஞன் பாடினான், பூக்களின் மீது கல்லெறிந்து பார்த்திருக்கிறீர்களா, மலர்களின் மீது கற்களை வீசி பார்த்திருக்கிறீர்களா, அது தாயிஃபிலே நடந்தது என்று எழுதினான். என்ன அழகான வார்த்தை! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் வீசினாங்கல்ல, மலரின் மீது கற்களை வீசி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, தாயிஃபிலே நடந்தது என்று. அப்படிப்பட்ட ஒரு அருள் நபி. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை, அந்த சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி அவங்க முன்னால் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு ஆம்பளை பிள்ளை குழந்தை வேகமாக ஓடி வருது. அவர் டக்குன்னு அந்த பிள்ளையை எடுத்து தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டார். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை ஓடி வருது, அதை பிடிச்சி தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கிட்டார். இப்போ நீங்கள் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சஹாபிட்ட. இந்த பிள்ளை யார், இந்த பையன் யாருன்னு கேட்குறாங்க. இப்னி, எம் மக. இந்த பிள்ளை யார், பிந்தி, எம் மக. உன் மகனை மடியில் வைப்ப, உன் பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிடுவியோ? யோசியுங்கள், என்ன வார்த்தை! உன் மகனை மடியிலே வைக்கிறாய். ஆண் பிள்ளை என்றால் மடியிலே வைத்துக் கொள்வாய், பொம்பளை பிள்ளைன்னா பக்கத்தில் வச்சுக்கிடுவியா? அந்த குணம் இன்னும் போகலையா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று ரெண்டையும் கீழே வை, அல்லது ரெண்டையும் மடியில் வை. ரெண்டையும் மடியில் வை. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஃபராயிலுடைய விஷயத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளையும் இருக்குது, பொம்பளை பிள்ளையும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இறந்தவருடைய சொத்திலிருந்து 2 பங்கு ஆம்பளை பிள்ளைக்கு போகணும், 1 பங்கு தான் என்ன செய்யும், பெண்களுக்கு போகும். லித்தக்கரி மிதுலு ஹல்லில் உன்சைனா அல்லாஹ்வினுடைய சட்டம். இது பெண்களுக்கு அநீதம் இழைக்கிறதுங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான். பெண்களுக்கு அநீதம் இழைக்கிறது இஸ்லாம். ஆணுக்கு 2 பங்கு. ஆண் தான் வலுவானவனே, அவன் எப்படி சம்பாதிப்பான், பொம்பளைக்கு தானே கூட கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இஸ்லாமிய ஷரியாவினுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு, அவளுக்காக செலவழிக்க வேண்டிய பொறுப்பு, அவளுடைய கல்விக்காக, அவளுடைய உடலுக்காக, அவளுடைய உணவுக்காக, உறைவிடத்துக்காக, உடைக்காக, அவளுடைய மருத்துவத்திற்காக யார் செலவழிக்கணும்? அந்த குழந்தையினுடைய அத்தா. அத்தா ஆனா பொண்ணா? ஆணு தானே. செலவழிக்க வேண்டியவர் யாரு? ஒரு ஆண் தான் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. சரி, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
இப்போ யார் செலவழிக்கணும்? அவன் மாப்பிள்ளை செலவழிக்கணும். எல்லா ஊர்லேயும் மாப்பிள்ளைங்கிறது ஆம்பளை தானே. இப்போ புதிய சட்டங்கள் சில நாடுகளில் அறிமுகப்படுத்தப்படுது. ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்சுக்கலாம், ஆண் என்ன கேவலமாக இருக்கிறது. ஆக ஒரு கணவன் என்பவன் ஆண், தந்தை என்பவன் அத்தா என்பது ஆண். ஆண் தான் செலவழிக்கணும். செலவழிக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பது ஆண் இல்லையா? எனவே அவனுக்கு 2 பங்குங்கிறது எந்த விதத்திலே நியாயம் தவறியதாக இருக்க முடியும்? இறை சட்டம் என்பது நிறை சட்டம். இன்னும் மார்க்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒரு ஆண் தான் செலவழிக்கணும். இப்போ மாப்பிள்ளை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஒரு நல்ல மாப்பிள்ளைங்கிறதுனால வசதியான ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செஞ்சார்? மாப்பிள்ளை எடுத்து முடிச்சிட்டார். பையன் நல்ல பையன், நல்ல உழைப்பான், நல்ல குணமுள்ள பையன், பிள்ளையை வச்சு பாதுகாத்து கொள்வான் என்று எடுத்து முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் கொஞ்சம் அவன் சிரமப்படுறான், ஜாப் கிடைக்க இல்லை. அதுக்கடையில் ஒரு குழந்தையும் பெற்று எடுத்துட்டான். இந்த பொண்ணு வசதியாக இருக்கு, இந்த பொண்ணு செலவழிக்குது, மாப்பிள்ளைக்காகவும் தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைக்காகவும் செலவழிக்குது. ஒரு வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு நல்ல ஜாப் கிடைச்சது. உலமாக்கள் இருக்கிறார்கள். ஃபுகஹாக்களினுடைய தீர்வு என்ன? ஜாப் கிடைச்சிருச்சு, இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறான். இது வரைக்கும் இந்த ஒரு வருஷ காலத்தில் அல்லது 1.5 வருஷ காலத்தில் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கிறான். இந்த பணத்தை அவள் திருப்பி கேட்டால் இவன் கொடுக்கணும், மாப்பிள்ளைக்காரன் கொடுக்கணும். அவனோட திம்மத்தில் இருக்கும், அந்த பொறுப்பில், அவனுடைய பொறுப்பிலே செலவழிக்க வேண்டியது திம்மத்தும்பாங்க. இதில் அவனுடைய பொறுப்பிலே இருக்கும். அப்போ இந்த பொருளாதார பொறுப்பை சுமக்க வேண்டியது ஒரு ஆண் என்பதால் அவனுக்கு இந்த 2 பங்கு. இது என்ன பிரச்சனை? ஆனால் இப்போ பாருங்க, இது குர்ஆனினுடைய சட்டம். வாழும் காலத்திலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை பங்கு வச்சு கொடுக்கறான்னு வைங்க. இது யார் இந்த சட்டத்தை சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வாழும் காலத்திலேயே கொடுக்கறான். அப்படி கொடுப்பதாக இருந்தா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு அல்ல, சமமாக கொடுக்கணும். ஆணுக்கு என்ன கொடுக்குறியோ அதுதான் பெண்ணுக்கு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டம். ஒரு சஹாபி இம்ரான் இப்னுல் ஹசீன் என்று நினைக்கிறேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தன்னுடைய ஒரு மகனுக்கு ஒரு பிள்ளை ரொம்ப கொஞ்சம் பிரியமாக இருந்திருக்கும் போல இருக்கு, ஒரு சொத்தை கொடுத்துட்டாங்க. மனைவி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, அம்மா அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அது எப்படி ஒரு பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் கொடுப்பீங்க? இது நான் சம்பாதித்தது, என்னுடைய சொத்து, நான் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன். கொடுக்கலாம் தானே? கொடுக்கலாமா இல்லையா? ஆகவே அது ஹயாத்தா இருக்கும்போது அவர் யாருக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதற்காக அவர்கள் முனைந்த போது அவங்களுடைய அம்மா அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, முடியாது, எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல கொடுங்க அப்படின்னாங்க. இல்லை அது என்னுடைய சொத்து, அது நான் சம்பாதிச்சது, உங்கள் அத்தா தந்ததா அல்லது எங்கள் அத்தா தந்ததா, நான் இப்போ சம்பாதிச்சிருக்கிறேன், நான் கொடுப்பேன், அதெல்லாம் சரியில்லை அப்படின்னா. சரிதான் அப்படின்னா அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனாங்க. யாரும் சொல்லலாம், நான் இப்படி கொடுத்தேன், வேறு பிள்ளைகள் இருக்காமல் இருக்கணும். அப்போ என்ன, ஒரு பிள்ளைக்கு கொடுத்து ஒரு பிள்ளைக்கு மறுக்கிற நீ? ஹிபத்து கொடுத்தால், அன்பளிப்பு கொடுத்தால் அதை திருப்பி வாங்காதே என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே திருப்பி வாங்கு அல்லது மற்றதை கொடு, எல்லாருக்கும் ஒன்று போல கொடுண்டாங்க. என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள். ஒரு பெண்மணி வர்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவர் உஹது யுத்தத்திலே மரணித்து போய்விட்டார், ஷஹீத் ஆயிட்டார், உங்களுக்கு தெரியும், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ சொத்துவினுடைய அந்த வாரிசு ஆயத்துக்கள், வராசத்தினுடைய ஆயத்துக்கள் இறங்காத காலம் அது. இந்த பெண் முறையிடுகிறார், என் கணவரை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் தோழர் அவர் ஷஹீத் ஆயிட்டார், 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் காப்பாற்றி அதை கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அவருக்கு கொஞ்சம் சொத்துக்கள் இருந்தது, அது அவருடைய அந்த பிள்ளையினுடைய அம்மு, அது அவருடைய அந்த மௌத்தா போன அந்த சஹாபியினுடைய சகோதரர்களை எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கு அதான் சட்டம், அப்படிதான் இருந்தது. அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கணும். எடுத்ததை திருப்பி கொடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு பெண்ணாக இருந்தால் பாதியை கொடுக்கணும், 1க்கு மேலே இருந்தால் 3ல் 2 பங்கு கொடுக்கணும் என்றெல்லாம் சட்டத்தை அல்லாஹ் இறக்கி அது திருப்பி எடுக்கப்பட்ட அந்த பொருட்களை கொடுக்கப்பட்டது. இப்படி இந்த சமுதாயத்தை பக்குவப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, கட்டுப்படுத்தி, நேர்படுத்தி, அழகுபடுத்தி ஒரு சங்கையான ஒரு வாழ்க்கை வாழ வைத்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தந்த இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு விழாவை எடுப்பது என்பது எப்படி பித்அத் ஆகும்?